நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? உன்னை காக்கிறவர் உறங்கா, உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட விட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கா. மாலை போல துன்பம் தினம் வந்தாலும், ஆழி போல் சோதனை பெருகினாலும், கோட்டையும் மரணுமா கர்த்தர் இருப்பதா நெஞ்சே நீ கலங்கிடாதே. உன்னை காக்கிறவர் உறங்கா, உந்தன் காலை தள்ளாட விட்டார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். உன்னை காக்கிறவர் உறங்கா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரோடும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ண உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்துவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யூதா தேசத்து ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக சுற்றிலும் இருக்கிற அம்மோனியர், மோவாபியர், இன்னும் பக்கத்து தேசம் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தார்கள். ஏன்னா அவன் நல்லவன், கர்த்தரை தேடுகிறவனா, கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவனா இருந்தான். அப்பொழுது எல்லாரும் வந்தவன அவன் பயந்துட்டு எல்லாரையும் உபவாசத்தை கூறி எல்லா மக்களையும் எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக கூடி வர பண்ணுகிறான். கூடி வர செஞ்சுட்டு, அன்பான தேவனுடைய பிள்ளை அவன் சொன்ன வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு நிற்க பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி சொல்கிறான். அவனுக்கு கர்த்தர் இறக்கம் செய்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்பிச்சு என்ன செய்யணும், எப்படி போருக்கு போகணும், எங்கோடி போகணும், எல்லாவற்றையும் அவனுக்கு விளக்கிச்சான். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நமக்கு முன்பாக கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், பலவீனமாகளாக இருக்கட்டும், என்ன செய்யணும்னு தெரியலப்பா, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, இந்த கஷ்டத்துலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரேன்னு தெரியல. உங்கள் மனசில் என்ன தோணுதோ, நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அதை அப்படின்ட்டே எசப்பாட்ட சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு வழிகாட்டார், அவர் உங்களை அதிலிருந்து விடுவிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நம்பிப்பார் லோகத்தின் தாவரே, தர்மியான நாளை எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களேப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இப்போதும் அடையாளோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கற்பனை தருகிறோமாப்பா. ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலவீனங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பலவிதமான பிரச்சனை, நாங்கள் என்ன செய்யணும் தெரியலப்பா. எனக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலையே, நிற்க பலன் இல்லையே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இந்த கடன் பிரச்சனை மீட்க நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள நான் என்ன செய்வேன், கலைஞனுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் கருதுப்பா நோக்கி இப்படி சொல்லிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரை இறக்க பாராட்டுங்கப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. உடைய கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் விளங்கப்படுங்கப்பா. ஜெயத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்திற்கு பரலோகத்தின் தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.